பாருங்க காய்ஸ், மக வந்து கோவமா கூட்டுது. இங்கே பாருங்க, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. காலையிலேயே இவ்வளோ கோவமா இருக்கலாமா ராக்கம்மா? நீ என்ன ராக்கம்மா? நான் இப்போ சித்தி இப்போ தான் வந்திருக்கிறேன். நல்லா சிரிக்க வேணாமா நீ? நல்லா சிரி. இப்போ நான் வந்தவனா, நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன், நீ காப்பை கட்டி விட்டுருக்க. அப்போ எப்போ கோயில் கும்பிட்டு முடிப்பீங்க? அப்போ ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை ஆக்கல கல்யாணம் பண்ணிடலாமா? இங்கே இருக்கவா போவா? சரி, மாக்கு மாறக்கூடாது. மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? சொல்லிட்டாரா? அப்பா ஆடா, உனக்கு எந்த ஆக்ஷனும் இல்லையே. அப்போ நீ தான் எனக்கு 5 பவுன் செயின் போட்டு தாலி குடி போடணும். ஆமாம், சரி சரி. என்னைக்கு சாமி கும்பிட்றது? சரி சரி. நம்ம ஊரில் வந்து சொந்த பந்தங்களோட பேசி சிரிக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் தெரியுமா? ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் ஊருக்கு வந்தாலே எல்லாருக்கும் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே திடீர்னு வரமாட்டேயே, ஏன் வந்திருக்க, எதுக்கு வந்திருக்க, என்ன காரணம்னு எல்லோரும் கேட்குறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? ஏன் நான் ஊருக்கு வரக்கூடாதா? நான் சிங்கப்பூர்லேயே இருக்கணுமா? இங்கே ஊருக்கே வரக்கூடாதா? வந்து 2 நாள் தான்ப்பா ஆகுது. எப்போ போகிற, எப்போ பயணம், எத்தனை நாள் லீவு, ஏன் இப்படி திடீர்னு வந்துட்ட, என்ன காரணம், எப்போ போகிற இதே தான் கேட்குறாங்க. ஏன் அப்போ நாங்கள் சொந்த ஊரில் வந்து இருக்கக்கூடாதா? அங்கேயே தான், சிங்கப்பூர்லேயே தான், இங்கே வெளிநாட்டிலே தான் கிடக்கணுமா? இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா என்ன ஏதுண்டு? எந்த பக்கம் போ, எந்த பக்கம் திரும்ப, எத்தனை நாள் லீவு, எப்போ போகிற இதை தான் கேட்குறாங்க. சரி, இப்போ தானே வந்திருக்கிறா, இருக்கட்டும், புள்ள குட்டியோட இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்லாம் யாருக்கும் இல்லை. எப்போ போகிற, ஏன் வந்த, எத்தனை நாள் லீவு? நான் என்னத்தான் சொல்கிறது? அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி எல்லோரும் டீ குடிச்சிங்களா, காஃபி குடிச்சிங்களா? நான் ஆல்மோஸ்ட் டீ குடிச்சிட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் குடிச்சிட்டோம். அப்புறம் சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லா பசும்பால் வாங்கி டீ போட்டு பிரிட்டானியா பிஸ்கட் நினச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேங்க. திருப்தி. ஐ எம் வெரி ஹாப்பி. சொந்த நாடு இல்லையா? பச்சை தண்ணியை படக்குன்னு குடித்தாலும் மனநிறைவு, இங்கே உள்ள மனநிறைவு எந்த நாட்டில் எங்கேயுமே இருக்காதுங்க. நீங்களும் வாழ்ந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.